இயேசு சிலுவையிலே மொழிந்த 4வது வார்த்தை. இதை தியானிக்கிறதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். 2026வது வருஷத்தில் ராஜா, பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் இந்த ஆலயத்தில் எங்களை நீர் கூட்டி கொண்டு வந்ததுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். ஒரு நாளை காண்பது எவ்வளவு அரிது ராஜா, ஆனால் திரும்பவும் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து ஆண்டவரே, நீர் சிலுவையில் மொழிந்த அத்தனை வார்த்தைகளையும் நாங்கள் கேட்கும்படியாகவும் திரும்பவுமாக ஆண்டவரே எங்களையே உமக்கு அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து நித்தியத்தில் வாழ எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கும் இன்னொரு தருணத்திற்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி. என் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ராஜா, அடியனை மறைத்து கொள்ளும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் பேசும் ராஜா. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே மொழிந்த அந்த வார்த்தைகள் அன்று எந்த விதத்திலையும் அதை நாங்கள் ராஜா, அதை ஆண்டவரை சிந்திக்க நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆண்டவரே, நீர் சொன்ன காரியம் ஆண்டவர் உம்முடைய காரியத்தை மாத்திரம் நாங்கள் சிந்திக்க நீர் கிருபை தாரும். ஆசீர்வதித்து வழி நடத்தியறலும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பரம்பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். இந்த வசனம் சுவிசேஷ பகுதியிலே நாம் பார்ப்போம் என்றால், மார்க் சுவிசேஷர்களும் இதை எழுதியிருக்கிறார்கள், மத்தேயு சுவிசேஷர்களும் இதை எழுதியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா there will be no difference. there is only one difference. ஒரு இடத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு இருக்கும், இன்னொரு இதில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. போத் ஆர் சேம். அதில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது, ஆண்டவரே நீர் என்ன சொல்ல வருகிறீர் என்று நான் பார்க்கும்போது, நான் முதலாவது அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண காரியம் என்றால், ஜீசஸ் இஸ் கொஸ்டனிங். கடவுள் ஒரு கொஸ்டின் போடுறார். வேதாகமத்திலே நிறைய கேள்விகளை பற்றி நாம்
இந்த 3 நாள் கன்வென்ஷனிலே அருமையாக ரத்னமணி ஐயா 2வது நாளில் சொன்னார்கள். பல கேள்விகளை கேட்டார். ஆனால் இன்னைக்கு இயேசுவே ஒரு கேள்வியை கேட்குறார். இயேசு யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறார்? இயேசு தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்குறார். அவர் இந்த கேள்வியை கேட்கும்போது இதை நீங்கள் வாசித்தீங்கனால் உங்களுக்கு ஒன்று தெரியும். அவர் கேட்குறதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கும். நம்ம யார்கிட்டையும் போய் கேள்வி கேட்கவே முடியாது. நம்மளுக்கு நெருங்கினவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கேட்குற விதம் மாறும். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு அத்தாரிட்டியோடு, ஒரு பாசத்தோடு, ஒரு அன்போடு ஒரு காரியத்தை கேட்குறார். அவர் மிகுந்த வேதனையில் இருக்கிறார். 4வது வசனத்தை நாம் படிக்கும்போது நான் அடுத்த வசனத்தில் நான் சொல்கிறேன், மிகுந்த வேதனையில் இருக்கிறார். அது மிகுந்த சத்தமிட்டு அந்த காரியத்தை அவர் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஊழியத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 3 வருஷம் இயேசு ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செய்யும் போது எப்பவுமே இயேசுவை அவர் எப்படி சொல்லுவார்னா பிதா என்று சொல்லி தான் அழைப்பார். எப்பவும் ஆண்டவர்கிட்ட பேசுகிற அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. எப்பொழுதும் தே ஹேட் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இரவு நேரம் அவர் தனிமையாக போய் பிதாவினிடத்தில் பேசுகிறது வேதாகமத்தில் இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் மறுநாளில் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்வார். அப்படி செய்து கொண்டிருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பிலே இப்பொழுது மிகுந்த வேதனையோடு அவர் சொல்லுகிறார் என் தேவனே என்று சொல்லுகிறார். He doesn't address him as father, he addresses him as God. He says you are God. நீர் தேவன் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்ப்போம். அப்போ நம்ம இதில் யோசிக்க வேண்டியது என்ன என்றால், ஏன் ஆண்டவர் பிதா என்று சொல்லாமல் தேவன் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் தென் ஐ வில் கம் டு தட் இன் த லாஸ்ட். முதல் 3 வசனமும் ஆண்டவர் சொல்லும்போது உலகத்திற்காக அவர் பேசுகிறார். ஆனால் கடைசி 4 வசனமும் அவருக்காக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் வசனம் 33 நாம் வாசிக்கும்போது இட் சேஸ் 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரை அந்தகாரம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரை அந்தகாரம் இருந்ததான். ஏன் அந்த அந்தகாரம் இருந்தது? இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஏன் என்றால் ஆண்டவரை இயேசுவை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவன் எழுதும்போது அவர் மெய்யான ஒளி என்று சொல்லி எழுதுகிறான். ஜீசஸ் இஸ் ட்ரூ லைட். அவர் இருக்கிற இடத்துல அந்தகாரமே இருக்கக்கூடாது. அப்போ ஏன் இந்த அந்தகாரம் இருந்தது? ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம பார்த்தால் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், எக்லிப்ஸ் இருந்திருக்குமோ, சூரிய கிரகணம் இருந்திருக்குமோ. ஆனால் அந்த நாட்களிலே சூரிய கிரகணம் இருந்திருக்க சான்ஸே கிடையாது. ஏனென்றால் அது பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை எப்போ இருக்கும்னா ஃபுல் மூன் டேயில் இருக்கும். பௌர்ணமியில் தான் பஸ்கா பண்டிகை இருக்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் அதில் இயேசுவே சொல்லுவார், இன்னும் 2 நாளையில் பஸ்கா பண்டிகை இருக்குது, நான் அங்கே போகணும், நான் அங்கே மரிப்பேன், என்னுடைய பாடு மரணம் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் முதல்ல சொல்லியிருக்கிறார். அப்போது பஸ்கா பண்டிகை இருக்கிற நேரம் எக்லிப்ஸும் இருக்காது. அண்ட் செகண்ட்லி எக்லிப்ஸ் இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், 3 மணி நேரம் இருக்காது. அப்போ ஏன் இந்த இருள் இருந்தது என்று சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பயணத்தில் இயேசு கிறிஸ்து செய்யும்போது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது என்ன அவர் சொல்லுவார், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று என்று சொல்லுவார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணை பட்டா பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன் என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி அன்னைக்கே 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு காரியம் நிகழும் என்று சொல்லி அன்னைக்கே சொல்லப்பட்டது. அதை தான் ஆண்டவர் அனுபவிக்கிறார். இந்த 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம்னா இது எந்த நேரம்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை படி நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழ் சர்ச் ஆராதனை நேரம் மதியம் 12லிருந்து 3 மணி வரை. இந்த டைம் தான் 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த வசனத்தில் எப்படி சொல்லுதுன்னா 6ஆம் மணி நேரத்திலேருந்து 9ஆம் மணி நேரம் வரை இருள் இருந்தது. 9ஆம் மணி நேரத்திலே அவர் உரத்த சத்தமாய் அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உரத்த சத்தமாய் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது when it pains, நம்மளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு வலி நம்மளுக்கு வந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அம்மானு சொல்லுவோம், இல்லைன்னா ஜீசஸ்னு சொல்லுவோம். we will give an immediate reaction, and here God gives the same thing.
எலோய் எலோய் லாமா சமக்தானி என்று சொல்லும்போது அது அரமைக் பாஷையில் அது தன்னுடைய தட் வாஸ் இஸ் மதர் டங் இன் தோஸ் டேஸ். முதலாவது வர்றது மதர் டங் தான் வரும். யூ மைட் பி நோயிங் n நம்பர் ஆஃப் லாங்குவேஜ். ஆனால் வலி வரும்போது, ஒரு துக்கம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, இப்படிப்பட்ட காரியம் வரும்போது ஆண்டவரும் அரமைக்கில் ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று சொல்லுகிறார். இதுவும் தீர்க்கதரிசியாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் 22ஆம் சங்கீதத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். முதலாம் வசனமே என்ன சொல்லுகிறது என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆண்டவர், ஜீசஸ் வாஸ் நோயிங் த ஸ்கிரிப்சர்ஸ் வெரி வெல். ஜீசஸ் யூஸ் டு கோட் ஸ்கிரிப்சர்ஸ் எவ்ரிவேர். அவருடைய ஊழிய பிரயாணத்தில் நாம் பார்ப்போம் என்றால் எப்பவும் அவர் பழைய ஏற்பாட்டு வசனங்களெல்லாம் அப்படியே அவர் சொல்லுவார். ஸோ இங்கேயும் அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ அவர் சொல்கிறதுல ஒரு வலி இருக்கு இல்லையா. அப்போ we will have to find out why does he say that. ஏன் அவர் சொல்லுகிறார்? இவ்வளவு நாள் ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவா? இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல சிலுவையில் தொங்கி கொண்டு அந்த இருளை பார்த்து கொண்டு அவர் இந்த வசனத்தை சொல்லுங்கன்னா யார் இந்த யார் தான் இதுக்கு காரணமாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் யோசித்த போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்றால், நானும் நீங்களும் தான் இதுக்கு காரணம். நம்மளுடைய பாவங்கள் தான் இதுக்குடைய காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம சொல்லலாம், நான் பாவி இல்லையே, ஐ டோன்ட் சின், நான் அந்த காலத்துலேருந்தே கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் எல்லா விதமான கற்பனைகளையும் கை கொள்ளுகிறேன், நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் எல்லா வித காரியமும் செய்கிறேன். அப்போ நான் எப்படி பாவமாக இருக்க முடியும்? அப்போ ஏன் பாவத்தினால ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவராக இருப்போம் என்று சொல்லி ரோமர் 3:23 நம்மளுக்கு இல்லை 1 யோவான் 1:8 நம்மளுக்கு அழகாக சொல்லுகிறது. நமக்கு பாவம் இருக்கிறது, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் என்றால் நாம் பாவியாக காணப்படுகிறோம். அதே மாதிரி ரோமன்ஸ் 3:23 என்ன சொல்லுகிறது என்றால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லுகிறது. ஸோ வி ஆர் ஆல் சின்னர்ஸ். நாம் எல்லாரும் பாவத்தில் தான் இருக்கிறோம். ஐசாயா 64:6 சொல்லுகிறது, ஒருவன் தன்னை நீதிமான் என்று சொல்லக்கூடாது, பிகாஸ் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன உணர வேண்டும் என்றால், நாம் பாவிகள். அப்போ நம் பாவிகளாக இருக்கும்போது பழைய ஏற்பாட்டு காரியத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் பாவம் செய்வானால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த காலத்தில் அவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி, லைக் வாட் ஐ வுட் சே, அவனுடைய ஸ்டேட்டஸ் படி அவன் என்ன செய்வானா, ஒரு காளையோ இல்லைன்னா ஒரு ஆட்டையோ இல்லைன்னா ஒரு 2 புறாவையோ அவன் எடுத்துகிட்டு போய் அவன் ஆசாரியனுடைய கையில் கொடுத்து, அந்த ஆசாரியன் அதை அவனிடத்தில் வாங்கி, அந்த மனிதன் என்ன செய்வானா, தன்னுடைய கையை அந்த மிருகத்தின் மேலே, அந்த மிருகத்தின் தலை மேலே வைப்பானா. அப்போ அந்த ஆசாரியன் அந்த பலியை செலுத்தி அதனுடைய இரத்தத்தை போய் கொம்பிலே அவன் தெளிப்பான். அப்போ என்ன ஆகும்னா, பாவ நிவாரணம் ஆகும். அப்போ we are redeemed from our sins என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த காரியங்கள் நடந்து வந்தது. அப்போ மனுஷன் என்ன செய்வான், வருஷம் பூரா பாவம் செய்வான். ஆனால் பாவம் செஞ்சுட்டு வருஷத்தில் ஒரு நேரம் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு மிருகத்தை கொடுத்து அந்த மிருகம் அவனுக்காக பலியாகி தன்னுடைய பாவத்தை அவன் நிவர்த்தி செய்து அந்த இடத்துலேருந்து வருவான். இது நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்று நம்மளுக்கு தெரியும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி என்று சொல்லி பவுல் அதை அழகாக தீமோத்திக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க தான் அவர் வந்தார். அப்போ இந்த நேரத்தில் அவர் என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற வரும்போது அவர் என்ன செய்கிறானான்னு தெரியுமா? இந்த 4வது வார்த்தை என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னா, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் தன் மேலே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். He becomes a perfect sacrifice. ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும்னா அந்த மிருகம் எப்படி இருக்கணுமான்னு தெரியுமா? அது பழுதற்றதாக இருக்கணுமா.
அதில் ஒரு குறையும் இருக்கக்கூடாதான். இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத தேவன். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகன். He never knew sin. He never knew sin. ஆனால் அவர் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த இடத்துல பலியாக நின்றார். Now காட்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிதாவாகிய தேவன் பரிசுத்தமானவர். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவரால் பாவம் பார்க்கவே முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் முன்னாலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். எப்படியாக உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு he has become a perfect sacrifice in front of there. அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு தகப்பனும் ஒரு தாய் என்ற அந்த ரிலேஷன் மாறி போய் ஒரு காட் அண்ட் அ சின்னர் அந்த ரிலேஷனுக்குள்ளே வருகிறது. அந்த ரிலேஷனுக்குள்ளே வரும்போது தான் பிதாவாகிய தேவன் ஒரு இமை பொழுதுக்கு ஃபார் சம் டைம் ஹீ ஜஸ்ட் மூவ்ஸ் அவே. இயேசு பிதாவுடைய முகத்தை காண முடியாமல் தவிக்கிறார். அதுதான் அந்த நேரம், அந்த வேளை. இவ்வளவு நேரம் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இருந்து எல்லாவற்றையும் அவரோடு சேர்ந்து செய்தார். ஆனால் பாவத்தை அவர் ஏற்ற உடனே, உலகத்தின் பாவத்தை அவர் தனக்கு மேலே ஏற்ற உடனே பாவத்தை பாராத சுத்த கண்ணர் தன்னை விலக்கி கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ இதனாலே அங்கே ஒரு பிழை உண்டானது. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இதை செஞ்சுருக்கணும்? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மேல் வைத்த அன்பு தான். நம்மேல் வைத்த அன்பு தான். இன்றைக்கும் நம்ம இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்து வருகிறோம், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். நம்மளுடைய பழைய பாவத்தை நம்ம விட்டுருக்குறோமா? இன்றைக்கி நம்ம இந்த பெரிய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்ம 7 வசனத்தை தியானித்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் அவர் ஓன். நம்ம பழைய வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ இயேசு சிலுவையிலே மரித்தது வீண் அல்லவோ? நம்ம அதை யோசித்து பார்க்குறோமா என்னைக்காவது? why should he do it? why Jesus should die for me? அந்த மரணம் நாளாக மரிச்சிருக்கணும். நாளாக பாவம் செஞ்சேன். எத்தனை பாவம் செஞ்சுருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ நான் மரிக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்கணும்? why a son of God has to die? because he loves you and me. அவர் அவ்வளவா நம்மளை நேசிக்கிறார். என் பிள்ளையை என் கூட இருக்கணும்னு நேசிக்கிறார். அன்னைக்கு ஆதாம் ஏவாளை அவர் அந்த தோட்டத்தில் உண்டாக்கின போது பாவம் வந்த பொழுது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் உடனே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவேன் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் இருக்கிறது. So God so loved us that he gave his only begotten son. Whosoever believeth in him will have an everlasting life. ஸோ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படியே முடித்து விடக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை நித்திய வாழ்க்கை. நான் எப்போவுமே எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பார்த்துடுங்க, அந்த லிசி தசையான்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்று சொல்லி. அந்த பாட்டை நான் படிக்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், ஆண்டவரே ஒரு நாள் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிப்பேன். ஆனால் நான் முடித்த உடனே நானும் மண்ணுக்கு மண்ணாக போயிடுவேனா? நோ லார்ட், எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கை நான் ஒன்றுமே செய்யலை. ஐ டிடன்ட் ஏர்ன் தட். நான் எந்த விதத்துலேயும் நான் உத்தமன் அல்ல. நான் எந்த விதத்துலேயும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன் அல்ல. என்னுடைய குடும்பத்தினாலேயோ என்னுடைய ஹிஸ்ட்ரினாலேயோ நான் நீதிமான் அல்ல. நான் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டேன்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். அந்த மரணம் வீணாக போகவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வேணும். we are all saved. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நம்ம ஒருபோதும் வெட்கமடைந்து போகவே மாட்டோம். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல கண்ணை மூடனா நம்ம அந்த பரதேசியில் இருப்போம். அந்த 2வது வசனம் அழகாக சொல்லுகிறதுல, இன்னைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்பாய். எவ்வளவு பியூட்டிஃபுல். நம்மளுடைய எட்டர்னல் லைஃப், இந்த வாழ்க்கை இதோட முடிந்து போவதல்ல. நம்ம அங்கே போய் நித்திய காலமாய் அவரோடு சேர்ந்து அவரை துதிக்கவும் அவரை பாடவும், நம்மளுக்கு முன்னால் நம்ம குடும்பத்து மக்கள் கூட போயிருக்கலாம். we are all going to enjoy there in the presence of the God. So that is what is the meaning for this word 4. அவர் நம்முடைய பாவங்களை
பாவங்களுக்காக மரித்தார். அவர் சும்மா மரிக்கலை, உங்களை நேசித்தபடியால் மரித்தார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுறேன், நான் திரும்பி வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி அவ்வளோ பெரிய உறுதி நம்மளுக்கு இருக்குது. சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், God is with us. ஸோ இந்த அருமையான நாளிலே, இந்த 4வது வார்த்தையிலே அவர் சிலுவையிலே தொங்கி அந்த இருளை பார்க்கும்போது, ஒரு 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 ஒளியான மனிதன் அவ்வளோ ஒரு இருளை அவர் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்களை சுமந்ததினாலே தான் அந்த இருள் அந்த இடத்துல இருந்தது. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததினால தான் பிதாவாகிய தேவன் அவரை விட்டு கொஞ்ச நேரம் தூரமாக போனார். ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்ச நேரம் அவர் தூரமாக போனதே அவரால் சகிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை நேசித்தபடி தானே இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செஞ்சார். நம்மளை நாம் சோதித்து பார்ப்போம். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்துவோம், நாம் மகிமையாக வாழுவோம். நம்முடைய வாழ்க்கை இங்கே மாத்திரம் இல்லை. திஸ் இஸ் a very small time which we are going to have here, but there is a very beautiful time which we are going to enjoy with Jesus Christ. அது நித்திய வாழ்க்கை, அது நம்மளுக்காக காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் வாழ நாம் எல்லாரும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நின்று